வணக்கம் நண்பர்களே. இன்று தமிழ்நாட்டின் மாநில அரசியல் கட்சிகளினுடைய தோற்றம், அதனுடைய தலைவர்கள் எந்த ஆண்டுல தோற்றுவித்தாங்க அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு பார்க்கலாம். முதல்ல பாத்தீங்கன்னா, இந்திய தேர்தல் ஆணையம் நமக்கு பாத்தீங்கன்னா தேசிய கட்சிகள், மாநில கட்சிகள் அப்படின்னு சொல்லி ரெண்டா பிரிச்சிருக்கிறாங்க. தேசிய கட்சிகள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்தியா முழுவதிலுமே இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுமே அவங்க போட்டியிடுவாங்க. அந்த கட்சிகள் பாத்தீங்கன்னா அது இந்திய தேர்தல் ஆணையம் அது அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. மாநில கட்சிகள் அப்படிங்கிறது அந்தந்த மாநிலங்களை மட்டும் போட்டியிடுங்க. ஒவ்வொரு தேர்தல்களையும், சட்டமன்ற தேர்தல்களையும், நாடாளுமன்ற தேர்தல்களையும் அந்தந்த மாநிலங்களில் மட்டுமே போட்டியிட்டு வெற்றி பெறுவாங்க. இது இந்திய தேர்தல் ஆணையம் தான் அது அந்த அங்கீகாரம் வழங்கு சான்றிதழ் கொடுக்கக்கூடியது. அந்த வகையில பார்க்கும்போது இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்தியா அளவுல, அதாவது தேசிய கட்சிகள் 6 தேசிய கட்சிகள் அங்கீகரிக்கப்பட்டு இருக்கின்றன. எதுன்னா இந்திய தேர்தல் ஆணையம். நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு 56 கட்சிகள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளா கொடுத்திருக்கிறாங்க. இது தவிர இந்தியா முழுவதும் பாத்தீங்கன்னா 2763 ஒரு கிட்டத்தட்ட 2800 கட்சிகள்னு வைங்களேன். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அதாவது அங்கீகாரம் வழங்கப்படாத அப்படிங்கிற தேர்தல் ஆணையத்தால் அங்கீகாரம் வழங்கப்படாத கட்சிகள் அப்படின்னு சொல்லி. அப்ப அதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பதிவு பெற்றிருக்கு, ஆனா போட்டியிட்டு தேர்தலில் வெற்றி அடையாத கட்சிகள் அப்படிங்கிறது அது பொருளுங்க, வேற ஒன்றும் இல்லை. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிலையில நம்ம தமிழ்நாட்டுல மாநில கட்சிகள், ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, இப்ப இருக்கக்கூடிய முக்கியமான கட்சிகள் எல்லாம் எவை எந்தெந்த ஆண்டுகள்ல அந்த தலைவர்கள் தோற்றுவிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். முதல்ல பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம்ங்க, அது டிஎம்கே அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்றோம். இது பாத்தீங்கன்னா இந்த கட்சி இப்ப ஆட்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய கட்சியும் கூட, ஆளுங்கட்சி என்று சொல்லக்கூடியது. இந்த கட்சி நம்ம மறைந்த முன்னாள் முதல்வர் CN அண்ணாதுரை அவர்களால் பாத்தீங்கன்னா செப்டம்பர் 17, 1949 தோற்றுவிக்கப்பட்டது திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அதனுடைய வரலாறு இருக்கு, அதை நம்ம பின்னாடி விரிவா பார்க்கலாம். அடுத்தது 2வது கட்சியா இருக்கக்கூடியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், AIADMK அப்படிங்கிற அந்த கட்சி பாத்தீங்கன்னா அக்டோபர் 17, 1972 இது தோற்றுவித்தவர் மறைந்த முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவர் MG ராமச்சந்திரன் அவர்கள். அடுத்தது பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி, அது இதனுடைய பாத்தீங்கன்னா திரு ராமதாஸ் அவர்கள், PMK என்று சொல்லக்கூடிய அந்த 1989 தோற்றுவிக்கப்பட்டது. 4வது பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி, VCK, தமிழ்லையும் VCK என்று ஆங்கிலத்திலே சொல்றாங்க. அது தோற்றுவிக்கப்பட்டவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் 1991 அதற்கு அடுத்தது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், MDMK, அதை தோற்றுவித்தவர் திரு வை கோபாலசாமி அவர்கள். அந்த ஆண்டு 1994. அதுக்கு அடுத்தது தமிழ் மாநில காங்கிரஸ், TMC அப்படி அந்த கட்சி ஐயா மறைந்தவர் பாத்தீங்கன்னா GK மூப்பனார் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டது 1996. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சின்னம் தெரியும், உதயசூரியன் சின்னம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கான சின்னம் இரட்டை இலை சின்னம். பாட்டாளி மக்கள் கட்சிக்கானது மாம்பழ சின்னம். விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பானை சின்னம் கொடுத்திருக்கிறாங்க. அடுத்த மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பம்பரம் சின்னம் கொடுத்திருக்கிறாங்க. தமிழ் மாநில காங்கிரஸுக்கு பாத்தீங்கன்னா சைக்கிள் சின்னம் வழங்கப்பட்டிருக்கின்றன. அடுத்தது பார்த்தோம்னாங்க தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம், DMDK, அதை நிறுவியவர் தலைவரும் விஜயகாந்த் அவர்கள் 2005 இது தோற்றுவிக்கப்பட்டது. அதற்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி, தலைமை ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற ஒரு பதவி, அந்த பெயர்ல அது தலைவர் அப்படிங்கிறது இல்லை அந்த கட்சியில. அது அவர் சீமானவர்கள், அது NTK அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்துல சொல்றாங்க. இது 2010 தோற்றுவிக்கப்பட்டதுங்க இந்த கட்சி. அடுத்து 9வது அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்கள் நீதி மையம், MNM அப்படின்னு சொல்லி, அது நடிகரும் தலைவருமான அந்த கட்சியின் நிறுவனருமான கமல்ஹாசன் அவர்களால் 2018 தோற்றுவிக்கப்பட்டது. அடுத்தது பாத்தீங்கன்னா AMMK அப்படின்னு சொல்லி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், TTV தினகரன் அவர்கள் தோற்றுவிச்சு அதை கட்சியின் தலைவராகவும் இருக்கிறாரு.
இது 2018ஆம் ஆண்டு தான். இந்த 2 கட்சிகளுமே கிட்டத்தட்ட ஏறத்தாழ ஒரு ஆண்டுல தான் தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறாங்க. கட்சிகள் வெவ்வேறு, தலைவர்களும் வெவ்வேறு. இறுதியாக அண்மையில் கடந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் டிவிகே அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. நடிகரும் அதனுடைய தலைவருமான விஜய் அவர்கள். எனவே தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரசியல் கட்சிகள் இந்த கடைசியா சொன்ன தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தவிர மற்ற மேற்சொன்ன 10 கட்சிகளுமே நடந்து முடிந்த சட்டமன்ற, நாடாளுமன்ற தேர்தல்களில் பங்கு பெற்றுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. இறுதியாக தற்பொழுது கடந்த 2வது மாநில மாநாடு கூட அவர் நடத்தியிருக்கிறார். தமிழக வெற்றி கழகம் அந்த கட்சி மட்டுமே இதுவரை தேர்தல்களை சந்திக்கவில்லை. இனிவரும் காலங்களில் தேர்தலில் அது போட்டியிடும். எனவே தமிழ்நாட்டின் அரசியல் கட்சிகளும் தலைவர்கள் அவர்கள் அந்த தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டுகளும் காலவரிசைப்படி நம்ம பார்த்துருக்கிறோம். அடுத்தது தேசிய கட்சிகளை பற்றி பார்க்கலாம்.